எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பணத்தை உருவாக்குறதுக்கான மனநிலையை கேட்கறது இல்லை. இந்த விழிப்புணர்வுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னா உங்களோட பாதைகள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். வாய்ப்புகளை கண்ணில் காட்டும். முன்னாடி தெரியாத தீர்வு இப்போ தெரிய ஆரம்பிக்கும். The Seventh Sense. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? உங்கள் வாழ்க்கையில் என்ன இப்போ தேவை? பணமா, இல்லை தொழில் வளர்ச்சியா, கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையா, இல்லை உடல் நலமா, மன அமைதியா, இல்லை நல்ல உறவுகளா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெரும்பாலான மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு பணம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், வெற்றி வேணும், இப்படிதான் கேட்குறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் கேட்க மறந்துடுறாங்க. இன்னைக்கு இப்போ நிகழ்காலத்தில் செல்வ செழிப்போடு இருக்கிறவன், புகழோட உச்சியில் இருக்கிறவன், தங்களோட துறையில் உச்சத்தில் இருக்கிறவன், இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது திறமை இல்லை, கல்வி இல்லை, அதிர்ஷ்டமும் கிடையாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் விழிப்புணர்வு நிலை. இப்போ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அது உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ரூம்குள்ளே போயிட்டு, இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னு மறந்துருக்கிறீங்களா? இன்றைக்கி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து, எதுக்குடா ஃபோன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு நடுவில் வேறு விஷயத்துக்கு போயிட்டு அந்த விஷயத்துலேயே மாட்டிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் நைட்டு தூங்க போயிருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையே மனசில் போட்டு ஓட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் எங்கே இருப்பீங்க, மனசு எங்கே இருக்குன்னு தெரியுமா? நேற்று அவன்கிட்ட அப்படி பேசியிருக்கணுமே, இவன்ட்டு இப்படி பேசியிருக்கணுமே அப்படின்ட்டு நேற்று சண்டை போட்டிங்க இல்லைங்களா, அங்கே இருக்கும் மனசு. இல்லை நாளைக்கு என்ன ஆகிடும், இப்படியே போனால் வாழ்க்கை என்ன ஆகுது, நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லையே அப்படின்னு நாளைக்கு எதிர்கால பயத்தில் இருக்கும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. நம்ம வாழ்க்கையை இது நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப குறைவான நேரம் தான் வாழ்கிறோம். நம்ம ஒன்றா கடந்த காலத்தில் மாட்டிக்கிறோம், இல்லை அப்படின்னா எதிர்காலத்தை நினச்சி பயப்பட்டுட்டு இருக்கோம். சிந்தனைகள்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்க்கையை வாழ்றது இல்லை, சிந்தனைகள்லேயே வாழ்ந்துட்டு. சரி வாங்க ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தண்ணியை பாருங்க, தண்ணி அமைதியாக நிற்கிது. கீழே ஸ்பீக்கரில் பாட்டு போட்ட உடனே தண்ணி எந்திரிச்சு ஆடுது, அதாவது அதிருது. சத்தம் அதிகமாக இந்த அதிர்ச்சியும் அதிகமாக இருக்கும், ஆட்டமும் அதிகம். இந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? தண்ணி அமைதியாக நின்றுடும். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. தண்ணி பாருங்க, அந்த தண்ணி அமைதிப்படுத்த யாருமே முயற்சி, தண்ணியை ஆட வச்சதுக்கான காரணத்தை நிறுத்தியாச்சு. அந்த தண்ணி அமைதியா தானா உட்காந்துட்டு. நம்மளோட மனசு அப்படின்றதும் இதே மாதிரி தான். நம்ம மனசு எதனால ஆடிட்டு இருக்கு, எதுல சிக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, கடந்த காலத்தை நினைச்சு ஆடிட்டு, எதிர்காலத்தை நினைச்சு ஆடிட்டு இருக்கு. அன்னைக்கு அப்படி நடந்துடக்கூடாது, அவன் அப்படி பேசிடக்கூடாது, நான் அந்த முடிவு எடுத்திருக்கணும், நான் அந்த இடத்த வாங்குறத விட்டு போட்டனே, எதிர்காலம் நான் எப்படி கடன் அடைப்பேன், தொழில் நல்லா போகுமா, இப்படியே வாழ்க்கை போயிடுமா, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கடந்த காலமும் எதிர்காலமும் மனசை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா வாழ்க்கை அப்படின்றது எங்க நடக்குது தெரியுமா? இப்போ இந்த நிமிஷத்துல தான் வாழ்க்கை அப்படின்றது நடந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோம், சரணாகதி சரண்டர்னு சொல்கிறோம், ஜீரோ மெடிடேஷன் சொல்கிறோம், ஈர்ப்பு விதி சொல்கிறோம். இது எல்லாம் எதுக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தை மாற்றி உங்களுக்கு ஒன்று பண்ண வைக்கிறதுக்கு இல்லை, கடந்த காலத்திலேருந்து நிகழ்காலத்துக்கு உங்கள் மனசை கொண்டு வர்றதுக்கு, எதிர்கால பயத்திலேருந்து விடுபட்டு நிகழ்காலத்துக்கு உங்கள் மனசை கொண்டு வர, அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு, ஐயோ என்னோட தொழில் சரியாகவே போகலையே அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு புலம்பிட்டு இருக்கு பதிலாக, என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, எனக்கு தேவையான எது நடந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சமே சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்குப்பா, நன்றி பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம். மனசுக்குள்ளே சொல்கிறத பற்றி பேசுகிறோம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அஃபர்மேஷனை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்கால பயத்திலிருந்து மனசை விடுவிக்கிறதுக்கு. அப்படி விடுவிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ற மாதிரி தண்ணி அமைதியாயிடும், அதாவது மனசு அமைதியாயிடும், விழிப்புணர்வு நிலைக்கு வந்துடும். சரி, இந்த விழிப்புணர்வு நிலையில வாழ்ந்தா என்ன நடந்துரும் அப்படி பெருசா? இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதியே இருக்கு. கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படின்றது இங்கதான் மாற ஆரம்பிக்கும். நீங்க ஒரு தொழில் பண்றவரா இருந்தீங்கன்னா, சின்ன எறும்பு சைஸ்ல இருக்கிற பிரச்சனையே உங்க கண்ணுக்கு தெரியும். அது ஞான சைஸா மாறுறதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் என்ன அப்படின்றத உடனடியா செயல்படுத்த முடியும். எப்ப முன்னேறணும், எப்ப காத்திருக்கணும், எப்ப முதலீடு பண்ணணும், எப்ப அமைதியா இருக்கணும், தெளிவா தெரிய வரும். உதாரணத்துக்கு இது எப்படி அப்படின்னா, காலைல எந்திரிச்சோன்னா கண்ணு கொஞ்சம் மயமேன்னு இருக்கும். கண்ணை தேய்ச்சிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அப்பதான் கிளாரிட்டியா தெரியும். அந்த கிளாரிட்டியா
தெரிகிற நிலை தான் இந்த விழிப்புணர்வு நிலைன்றது. நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தால் வேலையை வந்து எப்படி சீக்கிரம் முடிக்கலாம், எப்படி சூப்பராக பண்ணலாம், முதல்ல இந்த வேலை பண்ணணும், அடுத்து இந்த வேலை பண்ணணும் அப்படின்றத உங்கள் மனசு தானாக சொல்லும். எதில் நேரம் செலவழிக்கணும், எதில் செலவழிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிய வரும். நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தீங்க அப்படின்னா அதை விட பெரிய பொறுப்பு ஒன்றும் கிடையாது. உங்கள் குடும்பத்தோட நலனை எப்படி பாதுகாக்கலாம், உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், பையனை பொண்ணை எப்படி பார்த்துக்கலாம், எப்படி வழி நடத்தலாம், எதை செஞ்சால் குடும்பமே சந்தோஷமா இருக்கும், கடனை எப்படி சீக்கிரம் அடைக்கலாம், இது எல்லாமே தெள்ள தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா முன்னாடி மனசு பயத்தில் இருந்துச்சு, குழப்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மனசு விழிப்புணர்வில் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்திடம் எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பணத்தை உருவாக்குறதுக்கான மனநிலையை கேட்கறதில்ல. இந்த விழிப்புணர்வுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னா உங்களோட பாதைகள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். வாய்ப்புகளை கண்ணில் காட்டும். முன்னாடி தெரியாத தீர்வு இப்போ தெரிய ஆரம்பிக்கும். என்னால் செய்ய முடியாது, இது முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்கு பட்டது எல்லாமே இப்போ முடியும்ப்பா அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோண ஆரம்பிக்கும். சரி, நம்ம விழிப்புணர்வு நிலையை பற்றி பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும். இந்த விழிப்புணர்வு நிலையை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டால், இந்த விழிப்புணர்வு நிலையை அடைய முடியாது. அடையணும்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போதே நீங்கள் அந்த நிலையிலேருந்து வெளியில் போயிடுவீங்க. ஏன்னா அது உங்களோட டிஃபால்ட் நிலை. கோயம்புத்தூர்ல இருந்துக்கிட்டே கோயம்புத்தூருக்கு எப்படி போகணும்னு கேட்குற மாதிரி உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த நிலை. எப்போ அப்படின்னா, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அந்த நிலையில தான் இருந்திருப்பீங்க. அதாவது அந்த நேரத்தில் என்ன உங்கள் கண்ணில் படுதோ அது உள்ளே போவோம், என்ன காதில் கேட்குறீங்களோ அது உள்ளே போவோம். நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் மனசில் கவலை, பயம், கோபம் எதுவுமே இருந்திருக்கு. அந்த நிலை தான் விழிப்புணர்வு நிலை அப்படி. சரி, அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம விழிப்புணர்வு நிலை அப்படின்றது ரொம்ப பெரிய நிலைப்பா அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனால இதை நம்ம அடையிறதுக்கு வந்து 24 மணி நேரமும் நம்ம விழிப்புணர்வு நிலையில் இருக்கணும்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாவது பயிற்சி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு நிலையை அடையிறதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு சுமையாகவே மாறிடும், மனச்சுமையாகவே மாறிடும். எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வோட செய்யணும்னு அவசியம் கிடையாது. டெய்லியும் டே டு டே செய்கிறீங்க, சமையல் இந்த மாதிரியான தொடச்சி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் விழிப்புணர்வோடு தான் செஞ்சாகணுன்றலாம் எந்த அவசியம் கிடையாது. உங்களோட ஆழ்மனம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வேலையை தானாக செஞ்சிட்டு இருக்கு. இதயம் துடிக்குது, மூச்சு உள்ளே போகுது, வெளியே வருது, உடம்பு வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அதை ஆழ்மனம் பார்த்துக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னன்னு கேட்டால், உங்களோட தற்போதைய நிலையை யதார்த்தத்தை ஏற்றுக்குங்க. எது கடந்த காலத்தில் சிக்க வைக்குதோ அதை கவனிங்க. எது எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வைக்குதோ அதை பிடிங்க. கடந்த காலத்தில் ஏதாவது சிக்கியிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவன் அப்படி பேசிட்டான், இவன் எப்படி பேசிட்டான், அன்னைக்கு அப்படி பேசிடக்கூடாது, என் வாழ்க்கையில் இது நடந்துருக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கடி மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுன்னா ஜீரோ தியானம் பண்ணுங்க. அதாவது அது நடந்ததுக்கு முழுசாக பொறுப்பேற்றுக்கோங்க. உங்கள் ஆள் மனசில் ஏதாவது ஒரு பதிவு இருந்ததுனால தான் அது நடந்தது அப்படின்றத ஏற்றுக்கிட்டு ஆள் மனசுக்கிட்டே மன்னிப்பும் கேளுங்க. நன்றி உணர்வோடு இருங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சதுக்கு. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்ல எந்த விதமான இதில் மாட்டியிருந்தாலும் நீங்கள் ஜீரோ தியானம் உங்களை வெளிவர வைக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் அப்படின்னா சரணாகதி. அதாவது பிரபஞ்சத்துக்கிட்டேயோ உங்களை விட மேலான ஒரு சக்தி. நான் ஃபியூச்சர் நினச்சி பயப்படுவீங்க. நீங்கள் வேலை கிடைக்குமா, இல்லை நான் வந்து 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருவேனா, இல்லை நான் வந்து இந்த இடத்த வாங்கிடுவேனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். உங்கள் மனசு கேட்டுகிட்டே இருக்கும், இந்த வேலை போதுமாடா, அதெல்லாம் வேணாம். அதை வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி, பிரபஞ்சமோ இறைவனோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார் அப்படின்னு நம்புங்க. சரண்டர் பண்ணிவிடுங்க. அந்த வேலை வந்து இறைவன் பொறுப்பு, பிரபஞ்சத்தோட பொறுப்பு. இந்த சரண்டரை தான் நம்ம அஃபர்மேஷனாகவே கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பணும், அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நடந்துருமா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கோம். கிடைச்சிடுமா எனக்கு அந்த வேலை அப்படின்னு பயந்துட்டு, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நெகட்டிவ் அஃபர்மேஷனுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவிட்டியாக அந்த எதிர்கால பயத்திலிருந்து மனசு விடுபட்டு உங்களுக்கு விழிப்புணர்வு நிலையில் வந்து விழும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்காலத்திலேயோ இல்லை கடந்த காலத்திலேயோ மாட்டிகிட்டு இருக்காம நீங்கள் விழிப்புணர்வு நிலைக்கு வந்து உங்களோட வேலைகளை எல்லாம் இதை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வேலை செய்கிற மாதிரியே தெரியாது. அதாவது மனசில் ஒரு சும்மா இருக்காது, ரொம்ப லைட்டாக வேலை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிறைய வேலையை முடிச்சிருப்பீங்க. மனம் பாரம் இருக்காது, உள்ளுக்குள்ளே போராட்டம் இருக்காது, ஒரு லைட்டான உணர்வு இருக்கும். இதை வார்த்தைகளை எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உணர்ந்தாதான் ஒரு தெளிவான பார்வை இருக்கும், ஒரு அமைதியான சக்தி இருக்கும்.
உங்களோட அன்றாட வேலைகளை புயல் வேகத்தில் நீங்கள் மூச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, விழிப்புணர்வு நிலை அப்படின்றது ஒரு அடைய வேண்டிய நிலை கிடையாது. பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் மாட்டிட்டு இருக்கிற மனசை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிச்சிங்கன்னா போதும், அது தானாக விழிப்புணர்வு நிலையில் வந்து உட்காரும். அந்த தண்ணி மாதிரி. நீங்கள் பிறக்கும் போதே இருந்த நிலை. நீங்கள் பண்ண வேண்டியது இறந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் மாட்டிகிட்டு இருக்கிற மனசை விடுவிக்கிறது தான். நன்றி நண்பர்களே.